நிலா பண்ணதுலயே உருப்படியான ஒரு விஷயம் அப்டின்னா, இந்த வேலைய விட்டது தான் அப்டின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சோழனும் வந்துட்டு அழுதுட்டுருக்கிறாரு. நிலா அழுகுறத பார்த்துட்டு, "என்ன சோழன் நான் அழுகுறத பார்த்து நீங்க அழுதுட்டுருக்கீங்க?" அப்டின்னு சொல்றாங்க. "ஆமா நிலா, நீங்க அழுதா எனக்கும் தாங்க முடியாது. எனக்கும் அழுகையா வரும்" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்ப நிலா இருந்துட்டு, "இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ப்ரெஷர் மாரி தான். மறுபடியும் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட ஒர்க்கு பார்க்குறது, வேலைய பார்க்குறதுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, "அதனால என்னங்க, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்ககிட்ட நெறைய திறமை இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு இத விட பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும். இத விட நீங்க பெரிய போஸ்டிங்க்கு போவீங்க. கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா. ஆனா, அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். நான் எங்க போயி வேலைக்கு அப்ரோச் பண்ணாலுமே, அது கடைசில ராகவ் கிட்ட தான் வந்து நிக்கிது. அதனால தான் அத பார்த்து தான் வந்துட்டு மத்த கம்பெனிலாம் வந்து நீ வேலை கேட்டுட்டு இருக்க போல இருக்குது, அப்டின்னு சொல்லி சொல்றான். எல்லாருமே வந்து டை அப் வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாரையும் பத்தி தெரியும் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா கம்பெனிக்குமே ஒரு லிங்க் இருக்க தான் செய்யும், அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு நம்ம சோழன் வந்துட்டு, "இதனால என்ன இப்போ? கவலைப்படாதீங்க. இத விட நம்ம வந்து இன்னும் சிறப்பா நீங்க வந்து லைஃப்ல முன்னேறுவீங்க. பார்த்துட்டே இருங்க. நம்மளே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருவோம். அவ்வளோதானங்க. ஒரு அறிவு இல்லாத அவனே வந்து இவ்வளோ தூரம் கம்பெனி ரன் பண்ணும்போது நமக்கு இருக்காதா? நீங்க எவ்வளோ பெரிய டேலண்ட் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாலேட்ஜ் இருக்குது. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நிலாவ காம்ப்ரமைஸ் பண்ணி மனசுக்கு வந்து ஆறுதலா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாரு. நிலா இருந்துட்டு, "ஆமா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்களாம். ஆனா, அதுக்கு கொஞ்சம் வந்து பணம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னங்க, உங்களுக்கு சொந்தமா செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. நீங்க நெனச்ச மாதிரி புதுசா நீங்களே ஓனா சொந்தமா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இத வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, கேட்கறதுக்குலாம் நல்லாதாங்க இருக்குது. ஆனா, அதுக்கெல்லாம் காசு வேணும்ல. இப்பதான் என்கிட்ட எந்த காசுமே இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இத பத்தி வருத்தப்படாதீங்க. மறுபடியும் நம்ம வேலை எங்கேயாவது தேடிக்கலாம். இல்லையா, எப்படினாலும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாவது நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிசினஸ் வச்சு தந்துடலாம். சரியா? நீங்க அத பத்தி வருத்தப்படாதீங்க. இப்போதைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையிலருந்து ரிலீஃப் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு சந்தோஷமா இருங்க. இனிமே இந்த ராகவன் மூஞ்சில முழிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்கிட்ட போயிட்டு பயந்து பயந்து நம்ம வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளோதான் நல்லா இனிமே நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாலுமே கூட, வேலைய பார்த்தாலுமே கூட, அவன் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இனிமே உங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் குடுப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குடுக்க மாட்டான். இந்த ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு இதுல வந்துட்டு உங்கள வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறதுக்காக தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க. ஒரு பக்கம் நான் அத யோசிச்சு பார்க்கும்போது, இனிமே அவனோட டார்ச்சர் நமக்கு இருக்காது. இனிமே அவனுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. அது ஒண்ணு தான் எனக்கு இப்போதைக்கு ஆறுதலா இருக்குது. இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போனதுமேன்னு அங்க இருந்துட்டு நடேசன் வந்துட்டு, "என்ன வேலை வேகமா முடிஞ்சிருச்சா? என்னம்மா இவன் கூட வர? அதுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சிருச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோட, கவலையோடயே போயிட்டு வந்துட்டு உட்கார்றாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "ஏய் என்னப்பா நிலா வேகமா வந்துட்ட? என்ன சோலா கூட்டிட்டு வந்துட்ட நிலாவுக்கு? என்னப்பா எதுவும் உடம்பு சரியில்லையா? என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "என்னப்பா சொல்லு சோழன் எதுவும் பிரச்சனை பண்ணானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அண்ணே ஏண்ணே நிலா ஏதாவது சோகமா இருந்துட்டா போதும், உடனே என்னைய கோர்த்து விட்டுருவியே! நான்லாம் எதுவுமே பண்ணல, நீ வேற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலா வந்து வேலைய ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லி சோழன் வந்து சொல்றாங்க. "என்னப்பா சொல்ற? வேலைய விட்டுட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்ணே, நான் வேலைய விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த வேலை இருந்தா தானே அடுத்த 1 வருஷமாவது வேலை பார்க்கணும். அப்பதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு என்னமோ சொன்னேல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே இருந்தாலும் அவன் என்கிட்ட வந்துட்டு என்னால வேலை பார்க்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்குண்ணே. அதனால தானே நான் இனிமே அவன்கிட்ட வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன். அவன் இருந்துட்டு நீங்க மத்த கம்பெனிலலாம் போயிட்டு நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றானே. அது மட்டும் இல்லாம நானு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ட அவனுக்கு முடிச்சு குடுத்துருக்கேன். அவன் அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் குடுக்க மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டேன் அப்படி
இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா விடுப்பா அதனால என்னப்பா இவன் கம்பெனிலனா 1000 கம்பெனி இருக்குப்பா. நம்ம அங்கலாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சொல்லி பார்க்குறேன். ஆர்க்கிடெக்ட்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி பார்க்குறேன்ப்பா. கண்டிப்பா உனக்கு வேலை விஷயமா ஏதாவது நான் ரெடி பண்றேன். என்ன நீ வருத்தப்படாத. நல்லது தான். அந்த இம்சையிலயும், அந்த தொந்தரவுலயும் இருந்து வேலை பார்க்கணும்னு நமக்கு அவசியம் இல்லைல்லப்பா. பரவால்ல. நீ இத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே நாளையிலருந்து என்னால வேலைக்கு முடியாது. எனக்கு இப்ப வேலை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. சரிண்ணே பரவால்ல. நான் நாளையிலேருந்து வேற கம்பெனில வேலை தேடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்க்கிடெக்ட் கிட்டயும் கொஞ்சம் சொல்லி வைங்கண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வருத்தத்தோட போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னடா நிலா வேலைய விட்டுட்டு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான்டா. நான் மட்டும் அந்த ராகவ் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லாம இருந்திருந்தேன்னா, அவன் இந்த அளவுக்கு நிலாவ டார்ச்சர் பண்ணியிருக்கவும் மாட்டான். நிலாவுக்கு வேலையும் போயிருக்காதுல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி விடுங்க என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ண? இப்போ ஒரு வேள நீ சொன்னதுக்கு அப்புறமும், நிலாவும் சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவன் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான் பார்த்தியா? ஒரு வேள நீ சொல்லாம இருந்தாலுமே இன்னமும் டார்ச்சர் பண்ணத்தான் செய்வானே! அதனால இதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவனோட அ மைண்டே சரியில்ல. அவனோட எண்ணமே சரியில்ல. அவன் சரியான ஃப்ராடு மாதிரி இருக்குண்ணே! அதனால நிலா அங்க வேலைக்கு போகாம இருக்கிறதே நல்லது தான். நிலாவுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கண்டிப்பா வேற எங்கனாலும் நல்லபடியா வேலை கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நிலா ஆசைப்படுற மாதிரியே நிலாவுக்கு பிசினஸே நானே வச்சு குடுத்துருவேனே அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? நம்மளே சொந்தமா ஆரம்பிக்கலாமா? அதே மாரி கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே அதே மாரி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நிலா சொல்லுச்சுண்ணே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாரி ஒரு ஸ்டார்ட் பண்றாங்களா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்களாண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கேயே போய் சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லும்போது, அதத்தானே நானும் சொன்னேன். ஆனா அவங்க எல்லாருமே வந்து பணம் இன்வெஸ்ட் பண்றாங்களாம். இப்போ நிலாவுக்கும் பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் வேணும்லண்ணே! சும்மா சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. எப்டினாலும் பார்ட்னர்னா எல்லாருமே பணம் போடணும்லண்ணே! அதனால தான் வந்துட்டு நிலா யோசிக்கிறாங்களாம். நிலா கிட்ட இப்ப பணம் இல்லையே! நான் என்ன பண்றது? அப்டின்ற மாரி சொல்றாங்கண்ணே அப்டின்னு சொல்றாங்க. எவ்வளோடா ஆகும்? எவ்வளோ ஆனாலும் பரவால்ல நம்ம ரெடி பண்ணி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏண்ணே நீ நெனைக்கிற மாதிரி பாண்டிக்கு கடைய லீஸ்க்கு பிடிச்சு குடுத்தோமே, அந்த மாரி 3,00,000 5,00,000த்துல முடிக்க வேண்டியது இல்லண்ணே. இது எத்தன லட்சம் கேட்குறாங்களோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியாடா? அவ்ளோ பணம் போட வேண்டியது இருக்குமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நம்ம வேற ஏதாவது கம்பெனில எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்றேன் சரியா? நீ வந்து கொஞ்சம் நிலாவ சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. "சரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு பாண்டிக்கு கால் பண்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்ன வானதி நான் எத்தன தடவ உனக்கு ஃபோன் போடுறேன். நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுர்ற. கண்ணனோட செல்லுலேருந்து ஃபோன் போட்டாலும் நீ பிளாக் பண்ணி வச்சுர்ற. நான் அன்னைக்கு தேடி உன் வீட்டு வாசல்ல எவ்வளோ நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ வரவே மாட்டேங்க வெளிய" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, உனக்கு என்னைய விட உன் குடும்பம் தானே பெருசு. எங்க வீட்லயும் அதான் சொல்றாங்க. என்னைக்குனாலும் உன்னைய தூக்கி போட்டுருவான். அவன் குடும்பம் தான் பெருசுன்னு அவன் குடும்பத்துக்கு பின்னாடி தான் போய் நிப்பான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி தான் எனக்கு இப்ப பயமா இருக்குது. நாளைக்கே ஒரு வேள நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நீ என் பக்கத்துல நிக்க மாட்ட. கண்டிப்பா உன் குடும்பத்துக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ. அப்போ என்னைய வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டா, நான் என்ன பண்ண முடியும்? எங்க வீட்லயும் நான் வந்து உட்கார முடியாது. அதனால நானும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது பாண்டி. இது மறுபடியும் இப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து நிக்கிறது, வைக்கிறது அப்படி மாரிலாம் செய்யாத. எனக்கு கால் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வானதி நீ இப்படி சொல்ற? அதுக்காக நான் உன்னை எப்படி விட முடியும்? நான் உன்னைய லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு அவங்க லவ்வுக்கு சொல்றாங்க.